ஒரு சீட்லேருந்து எழுந்து கத்துறோம், கத்திட்டு உட்காரோம், திரும்ப இன்னொரு மாசு முடியலை. இருமல் மருந்து ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க, முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவுன்ஸில் ஊற்றிக்கிட்டே தான் படத்தை பார்க்கணும். கத்தி கத்தி என் வாய்ஸை அர்ஜுன் தாஸ் மாதிரி ஆகிடுச்சு. நான் இஎன்டி டாக்டரை போய் பார்க்கணும் போல், அந்தளவுக்கு ஓஜி சம்பவம் தான் படம். 1000 கோடி அடிக்கும் கண்டிப்பாக இந்த படம், அந்தளவுக்கு சம்பவமாக இருக்குது. வேதாளத்தில் 4 சீன் இருக்கும். ஷிப்பில் ஒரு ஃபைட் சீனு, இன்டர்வலில் ஒரு சீனு, செகண்ட் ஹாஃபில் 2. இந்த படத்தில் அது மாதிரி ஒரு 15-20 இருக்குது. நான் எதன்னு சொல்ல, ஒன்று முடிஞ்சு கத்திக்கிட்டே தான் ப்ரோ இருந்தாங்க. இப்போ விஜய் சார் ஃபேன்ஸுக்கெலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் பார்த்தோம்னா இந்த படத்தில் விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்குது, அது வந்து ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருக்குது. 2 பேரும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்கன்றத நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அந்த ஒரு தாளம் போடுவார், மொட்டை பேங்க்கு மொட்டை அப்படி. ஐயோ ப்ரோ, அதெல்லாம் வந்து என்ன ப்ரோ இந்த மனுஷன் இப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு. செம்ம சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. இன்னும் ஒரு 10 வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் யாராக இருந்தாலுமே ஒரு நல்ல மாஸ் மசாலா கமர்ஷியல் ஆக்ஷன் பேக்டு என்டர்டெயின்மெண்ட் படம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து குட் பேட் அக்லி பாருங்கள். அந்த ஒரு ஹேட்டம் வேணாம். எனக்கு வந்து விஜய், நான் அப்படி இப்படின்னு அஜித் விஜய் இந்த சண்டை வேணாம். அது ஒரு சாமி, அது ஒரு கடவுள், இது ஒரு கடவுள். இன்றைக்கி திருவண்ணாமலை கிரிவலம் வந்திருக்கோம், இதை என்ஜாய் பண்ணு. ஜனநாயகன் வரும், அப்போ நம்ம வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி போய் பார்ப்போம். அதனால் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. செம்மையாக இருக்குது படம். நான் ஒரு விஜய் ஃபேன் தான் நான். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவர்கிட்ட வந்து நான் ஃபஸ்ட் ஷோ வந்து பார்க்கணுன்னு ஒரு முடிவில் தான் வந்தேன் நான். ஏன்னா நல்ல மனுஷன், நம்ம சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். நான் ஏன் இது அப்புறம் ஃபஸ்ட் டேலாம் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தேன். பட் இதுக்கப்புறம் தலையை விட மாட்டேன். சீரியஸாக சொல்கிறேன், இந்த நெகட்டிவ் ரிவ்யூ சும்மா காசு வாங்கிட்டு சில பேர் ஒரு 3-4 பேர் கொடுக்குறாங்க. அவனுங்களாம் இந்த சொசைட்டிக்கு தேவையே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து ஒரு படத்தை இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, ஆடியன்ஸ் பார்க்க வருது. நாங்கள் சும்மா ஒரு 3 மணி நேரம் சந்தோஷமாக வந்துட்டு போகிறதுக்காக தான் வரோம். ஸோ அந்த சந்தோஷத்தையும் கெடுக்கிறதுக்காக தேவையில்லாமல் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறது. படம் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படம் மொக்கையாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தார். இன்னொருத்தர் ஒன் டைம் ஆச்சுன்னு போட்டிருந்தாரு. இவங்களாம் எவ்வளோ காசு வாங்கிட்டு யார்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னு தெரியல, இல்லை காசு வரதுக்காக பேசுகிறாங்களான்னு கூட தெரியல. படம் சீரியஸாக சொல்கிறேன், 1 டைம் இல்லை 100 டைம்ஸ் வாட்ச் பண்ணலாம். படம் அந்த லெவலில் தெரிக்குது, வேறு லெவலில் இருக்குது. மியூசிக்கும் அப்படியே ஸ்க்ரீன் கிழியுது, வேறு லெவலில் இருக்குது. ஜிவி வேறு லெவல் பண்ணியிருக்காரு. அவர் அடிக்கடி அந்த ஃபயர் சிம்பிள் போட்டுகிட்டே இருந்தார். சீரியஸாக சொல்கிறேன், ஜிவி சார் ஃபயர் பண்ணிட்டீங்க படத்தில். இத்தனை படத்தில் நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்களான்னு தெரில, இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ வந்திருக்க புது ஆக்டர்கிட்டலாம் வச்சு எங்கள் தலையை கம்பேர் பண்ணி சில பேர் பேசினாங்க. அவங்கெல்லாம் இவர் கால் தூசி கூட கிடையாது. யாரோ ஒருத்தர் யாருக்கிட்டே கன்னை கொடுத்தாரு, அதனால் அவர் பெரிய ஆள் ஆகிட்டார், அவர் படம் பெருசாக கலெக்ட் பண்ணிச்சு. சும்மா நீங்கள் ஸ்க்ரீனுக்கு பேஜுக்கு பேப்பருக்கு என்ன போட்டுக்கலாம், இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு. ப்ரொடியூசர் சொல்லாத வரைக்கும் தெரியாது தலை படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு, எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. படம் வேறு லெவலில் இருக்குது. யாருமே அவர் பக்கத்துலேயே வர முடியாது. கன்று பிடிச்சாலும் தலை கையால் தான் பிடிக்க முடியும். தலை கையில் பிடிச்சாதான் கன்னுக்கே அழகு. வேறு யார் கையிலையும் சும்மா பிடிச்சாலும் அது டம்மி தான். தலை கார் ரேசின்னு ஒன்று பண்ணியிருப்பார், ஒரு ட்ரிஃப்ட் ஒன்று பண்ணியிருப்பார். வேறு லெவல் தெரின்னு தெரிக்குது படம். எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இது ரொம்ப கனெக்ட் ஆகும். அப்பா பையன் சென்டிமெண்ட் படத்தில் இருக்குது. ஹியூமர்ஸும் நிறைய இருக்குது. இப்போ அங்கங்கே தனித்தனியாக காமெடி ஆக்டர்லாம் வைக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. படத்தில் தலையே ஒன் மேன் ஆர்மியே எல்லாத்தையுமே செதுக்கியிருக்கார் படத்தில். வேறு லெவல் பண்ணிட்டார். சீரியஸாக சொல்கிறோம், போன படத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டோம். மேபி எங்கள் கஷ்டம் அவருக்கு கேட்டுதா என்னன்னு சொல்லி தெரியல. அதுக்கு அவர் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, இந்த படத்தில் நாங்கள் உங்களுக்கு வேறு லெவலில் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு தலை செம்மையாக பண்ணியிருக்கேன். சீரியஸாக சொல்கிறேன், செம்ம. எல்லாமே வந்து பெருசாக வந்து அது படத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் தெரில. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. டைரக்டர்லாம் சும்மா சொல்ல வேணாம். அவரும் ஒரு வந்து தலையோட ரசிகர் தான். அவருக்கு நம்ம லைக் பண்ணுற ஏகே அவர் எப்படி இருந்தால் ஃபேன்ஸுக்கு பிடிக்கணும், அவரு நல்லா அது தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதே மாதிரி நம்ம லொகேஷனோட அந்த பாட்டு சீன் ஃபைட் டைமில் எந்த பாட்டு போட்டால் பிடிக்குன்றதை வந்து வர டைரக்டர் எல்லாருமே அது வந்து எல்லாமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்பவும் நல்லா தான் இருக்குது. அது வேணா பழைய பாட்டு எல்லாருக்குமே ஒரு கோல்டு மாதிரி தானே. ஸோ அந்த கோல்டு எப்போ வச்சாலுமே அது கோல்டு தான். அதனால் அது யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தான். இன்னமும் கொஞ்சம் ஹைப் ஆகுது, எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்குது. எங்கேயுமே படம் போர் அடிக்கல. எல்லாமே 100% பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம். ரொம்ப தலையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா இந்த வயசுக்கு அவர் இந்த அளவுக்கு நடிக்கிறாரு, நம்மளால் அது போல் நடிக்க முடியலன்னு எனக்கு அந்த ஒரு கஷ்டம் தான் தலைவா. அந்த ஒரு கஷ்டம் தான். என்ன தலைவா, படம் வேற மாரி எடுத்துருக்கானுங்க தலைவா. ஒவ்வொரு சீனியர் சும்மா பட்டாக்குன்னு அடிக்கிறானுங்க தலைவா. பட்டாக்குன்னு துப்பாக்கி எடுத்து டமான்னு சுட்டுனேங்கிறானுங்க. நம்ம தூங்க கூட முடியல படத்தில். ஏன்னா அப்படி சுட்டுனுங்கிறானுங்க. பார்த்து வேற மாரி தலைவா படத்தில், வேற மாரி. அதில் மணி ஹிஸ்ட்டு வருவார் போல், இப்படி சூட் கேஸை தூக்கின்னு வர்றாரு. மணி ஹிஸ்ட்டு தலை, அந்த சீன்லாம் சொல்லி ஆகணும் தலை.
சரி வேஸ்ட்டு தலை. சரி உனக்கு நான் சொல்லலை தலை. அந்த படத்தில் இன்னும் நிறையா ட்விஸ்டெலாம் இருக்குது, அதெல்லாம் வேறு மாரி. சிம்ரன் வருவாங்க தலை. சிம்ரன் நானே அப்படியே இடுப்பை இப்படி ஆட்டின்னு வருவாங்க. சிம்ரன் மேடம் அழகாக இருக்காங்க. இன்னும் அவங்க இளமை அப்படியா இருக்குது சிம்ரன் மேடம். இன்னும் அவங்கள நான் கல்யாணம் பண்ண விட கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு அழகாகிறாங்க சிம்ரன் மேடம். என்ன வயசு தலை.